இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முதல்வர் மருந்தகத்துக்கு தான் வந்திருக்கோம். அதாவது சாமானிய மக்களுடைய பொருளாதார சுமையை குறைக்கிற விதமா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்துட்டு முதல்வர் மருந்தகம் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு காணொலி மூலமா 1000 இடங்கள்ல தமிழ்நாட்டுல அதை திறந்து வச்சிருக்காரு. ஸோ அதுல ஒரு பிரான்ச்சான பாண்டி பசார்ல இருக்கக்கூடிய முதல்வர் மருந்தகத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இதுக்காகவே ஸ்பெஷலா டிஃபார்ம் படிச்சவங்களாம் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு இந்த பார்மசியில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே போயிட்டு வந்துட்டு இந்த மருந்தகத்துல இருக்கிற மருந்தெல்லாம் வந்துட்டு கம்மி விலையில கிடைக்குதுன்னு சொல்றாங்களா, அதெல்லாம் என்னென்ன ரேட்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க. உங்க பேரு? என் பேர் க்ளோரி கீதாமா. ஓகே. நான் டியூஷன் ஸ்டாஃபு. அவர் ஃபார்மசி தினேஷ்குமார். ஓகே. நீங்க எப்படி முதல்ல இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கங்கறத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல்வர் திட்டத்து மூலமா வந்துட்டு வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? எல்லாரோட ட்ரக் லைசன்ஸும் வச்சு இந்த கூட்டுறவுத்துறை வந்து ஒரு 3 lakhs வந்து இது கொடுக்குறாங்க, மானியம் தராங்க. 3 lakhsல 1.5 lakhs வந்து கடை ரெனோவேஷனுக்கும் 1.5 lakhsக்கு ஸ்டாக் கொடுக்குறாங்க. டேப்லெட்ஸு மெடிசன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. 1.5 lakhs கொடுத்தது மெடிசன்ஸு ஜென்ரிக்கும் பிராண்டடு. ஜென்ரிக்கும் நம்ம 25% டிஸ்கவுண்ட் தரோம், பிராண்டட்க்கும் 25% டிஸ்கவுண்ட் தரோம். இப்போ ஓடிசி ப்ராடக்ட்ஸு, அப்புறம் பீடியாஷூர் என்ஷூர் வந்து நியூட்ராசூட்டிகல்ஸில் வரும். சர்ஜிக்கல் ஐட்டம்ஸு இது எல்லாத்துக்கும் 25% டிஸ்கவுண்ட்ஸ் தரோம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மொத்த கிளாரிஃபிகேஷனோட சொல்கிறோம். இப்போது மெட்ஃபார்மின் ஹைட்ரோக்ளோரைடு ப்ரைவேட் மெடிக்கல்ஸில் 70 ரூபா வருது. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கலில் வாங்கும்போது 30 rupees வருது. நம்ம மெடிக்கலில் வாங்கும்போது 11 rupeesல முடியும். இகாட்ரலார்னு ஒரு டேப்லெட்டு நம்மக்கிட்ட 117 ரூபா. முதல்வர் மருந்தகத்தோட ஜெனரிக்கில் வந்து 117 ரூபா, பிராண்டடில் 591 ரூபா. இப்போ இந்த பிபி சுகர் இந்த மாதிரி எல்லா வியாதியும் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒட்டுமொத்தமா இங்க வந்துட்டு ஒரு மாசத்துல ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவு ஆகும்? ஏன்னா வெளியே வாங்குற பிரைவேட் மெடிக்கல்ஸில் வாங்கும்போது ஒரு 60 டேப்லெட்ஸ் ஒரு மாதத்துக்கு வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது ஒரு 4-5 டேப்லெட் வாங்குவாங்க. கிளிமிப்ரைடு 1 mg ப்ளஸ் மெட்ஃபார்மின் அந்த காம்பினேஷன்ஸில் ஒன்று வாங்குவாங்க, அட்ரோஸ்டாட்டினில் ஒன்று வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 டேப்லெட் சேர்த்து மிக்சிங்கில் வாங்கும்போது ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க ப்ரைவேட் மெடிக்கல்ஸில். நம்மக்கிட்ட வாங்கும்போது ஒரு 760லேயே முடிஞ்சிடும். 760-800க்குள்ளேயே முடிஞ்சிடும். சரி, இதெல்லாம் பிராண்டட் மெடிசன்ஸு, இது வந்து ஜெனரிக் மெடிசன்ஸு. இப்போ பிராண்டடில் வந்து எம்ஆர்பி வந்து ஹையாக இருக்கும் சார். ஜெனரிக்கில் எம்ஆர்பி ஹையாக இருக்காது, கம்மியாக இருக்கும். இப்போ 20 years ஆச்சுன்னா அந்த பேட்டன் ரைட்ஸ் போயிடும். அதுக்கப்புறம் யார் வேணால் மேனுஃபேக்சர் பண்ணலாம் ஒரே ட்ரக்கை. அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து பிராண்டட் ட்ரக்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்டபுளாக இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது எல்லாம் வந்து நியூட்ராசூட்டிகல்ஸ். இதெல்லாம் வந்து நியூட்ராசூட்டிகல்ஸ். இது வந்து இந்தியன் மெடிசன்ஸ். டேம்கால், இம்காப்ஸ்னு வரும். சூரணம், அப்புறம் லேகியம், வேறு சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது சார். சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ் அங்கே இருக்குது. இப்போது மார்னிங்லேருந்து போகுது, ஒரு 8,000 to 9,000 வரைக்கும் சேல்ஸ் நடந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க ஒரு மெடிசன் வேணும்னா, அது இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதுக்கு எங்களுக்கு ஒரு 2 days ஆகிடும். நாங்கள் வேர் ஹவுஸ்க்கு சொல்லி வேர் ஹவுஸ் வந்து டிஎன்எம்எஸ்சிக்கிட்டேயோ இல்லை கன்சியூமர் ஃபெடரேஷன்கிட்டயோ பர்ச்சேஸ் பண்ணி எங்களுக்கு திரும்ப வந்து கொடுக்குறதுக்கு 2 days ஆகிடும். 2 daysல நாங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துறோம். இப்போ உங்களுக்கு சேலரி இதெல்லாம் எப்படி? சேலரி வந்து இது கூட்டுறவுத்துறையோட யூசிஎஸ்ங்கிற பிரான்ச்லேருந்து தரோம். இந்த ஃபீல்டுக்கு வரணும்னா நீங்கள் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவீங்க? இப்போது நம்மளோட ட்ரக் லைசன்ஸ் வச்சு நம்ம கூட்டுறவுத்துறையில் அந்த இது முதல்வர் மருந்தகத்துக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ட்ரக் லைசன்ஸ் ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவார். கடையையோ இல்லை நம்ம கடை எங்கே வைக்க போகிறோங்கிற அந்த லொக்கேஷனையோ இதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி பக்கத்தில் எதுவும் கடை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அப்ரூவ் கொடுத்துருவாங்க, நம்ம கடை வச்சு. பார்த்தீங்களா மக்களே, எவ்வளோ ஒரு அருமையான திட்டம் வந்திருக்குன்னு. இதுவே சுகர் பிபி பேஷண்ட்ஸ் வந்துட்டு தனியார் மருத்துவமனைகளில் போயிட்டு மருந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி மாதத்துக்கு அவங்களுக்கு 3000லேருந்து 4000 வரைக்கும் வந்துடும். இப்போ சுகர் டேப்லெட் வந்துட்டு வெளியெல்லாம் வந்துட்டு 70 rupees அப்படிங்கிறாங்க, ஆனால் இங்கே வந்துட்டு வெறும் 11 rupeesக்கு கிடைக்கிது.
ஸோ எவ்வளோ வந்து மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டத்தை வந்து முதல்வர் கொண்டு வந்திருக்காரு பாத்தீங்களா. ஆனா இதே மாதிரி அம்மா மருந்தகம்னு இருக்குல்ல, அது வந்துட்டு முதல்வர் மருந்தகம் வந்ததுனால அம்மா மருந்தகம்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்குமே வந்துட்டு நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. அதாவது அம்மாவோட ஆட்சியில வந்து எந்த ஒரு திட்டத்தையும் வந்துட்டு நாங்க க்ளோஸ் பண்ணவே மாட்டோம், அது இருக்கிறபடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமும் வந்து கொடுத்திருக்காரு. அதுவும் மட்டும் இல்லாம இன்னைக்கு 24 நம்ம ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த முதல்வர் மருந்தகமும் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க.